ஒரு ஊர்ல தன்னோட பையன போட்டு ஒரு அம்மா பயங்கரமா அடிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்ப வேலைக்கு போயிட்டு வந்த தன்னுடைய அப்பா, அந்த பையனுடைய அப்பா கேட்டிருக்காரு, "ஏன் இப்படி பிள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு. "இல்லங்க, இவன்கிட்ட 1 கிலோ பருப்பு வாங்குறதுக்கு காசு குடுத்து விட்டா, இவன் 3/4 கிலோ வாங்கிட்டு வந்துட்டு, அந்த 1/4 கிலோக்குள்ள காச இவன் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க என்னமோ வாங்கி" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு அடிச்சிருக்காங்க. அப்ப அந்த பையன் சொன்னானா, "அம்மா நான் உண்மையிலேயே எடுக்கவே இல்லம்மா. அந்த ஐயா தாம்மா அவ்வளோதாம்மா தந்தாரு. நான் மொத்த காசையும் குடுத்துட்டு தாம்மா வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். "நான் எதுவுமே வாங்கி திங்கலம்மா" அப்படின்னு அவன் எவ்வளவோ சொன்னாலும், அந்த அம்மா கேட்குற மாரி இல்ல. கூட சேர்ந்து அவங்க அப்பாவும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த வழியே போன ஒரு பெரியவரு பார்த்துட்டு, "ஏன் இப்படி புள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நடந்த விஷயத்த ஃபுல்லா அவங்க சொல்றாங்க. அப்போதான் அந்த பெரியவர் சொன்னாராம், அந்த கடைக்காரன இப்பதான் அவன் வந்து அந்த எடை கல்லு இருக்கு இல்லையா? அந்த 1 கிலோவுக்கு பதிலா 3/4 கிலோ குடுக்குறது. அந்த மாரி எடைய சுருக்குறக்காக தராசுக்கு கீழ ஒரு காந்தத்த வச்சு, அவன் வந்து எடைய ஃபுல்லா குறைச்சு குறைச்சு வித்துக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்காக இப்பதான் போலீஸ் வந்து அவன அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ தன் பிள்ளை வந்து தப்பு பண்ணலன்றது அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுச்சு. இன்னொரு விஷயம் இதுல என்ன அப்படின்னா, "அக்கம் சுருக்கேல்" அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் நம்மளுக்கு ஆத்திச்சூடியில ஒரு லைன் சொல்லியிருக்காங்க இல்லையா? "அக்கம் சுருக்கில்" அப்படின்னா, ஒரு வியாபாரி ஆகப்பட்டவன் வந்து தான் விற்கக்கூடிய பொருள்கள கரெக்டான அளவுல தான் குடுக்கணும். அத சுருக்கி குடுக்குறோம், அதனால லாபத்த பார்க்குறோம் அப்படின்னு நெனச்சா, அதனால ஏற்படுற விளைவுகள கண்டிப்பா அவன் சந்திச்சு தான் ஆகணும். என்ன ஒரு தப்பு பண்ணாலும் அதுக்கான தண்டனை பின்னாடி வந்து தான் சேரும். அதுக்காக தான் ஔவையார் "அக்கம் சுருக்கேல்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க.